ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் ஒரு காலேஜுக்கு போய் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் என்னென்ன ஃபீஸ் அப்படிங்கிற விவரம் கேட்கணும். ஐ வாண்ட் டு நோ இப்படி ஆரம்பிக்கலாம். இல்லைனா ஐ வுட் லைக் டு நோ இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். இந்த ஐ வாண்ட் டு நோவை விட ஐ வுட் லைக் டு நோ இன்னும் ஃபார்மலாக இருக்கும். அதாவது ஒரு காலேஜில் பேசுகிற மாதிரி அஃபிஷியலாக இருக்கும். எனக்கு தெரியும் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? ஐ நோ. ஓகே, ஐ அப்படின்னா எனக்கு, தெரியும் அப்படின்னா நோ. ஐ வாண்ட் டு நோ அப்படின்னா நான் தெரிவதற்கு விரும்புகிறேன், தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு நோ. இதவே ஐ வுட் லைக் டு நோ அப்படின்னு சொன்னோம்னா ஃபார்மல், அஃபிஷியலாக ஜென்டலாக இருக்கும். ஐ வாண்ட் டு நோ அப்படிங்கிறத விட ஐ வுட் லைக் டு நோ நல்லாயிருக்கும். ஐ வுட் லைக் டு நோ த கோர்ஸ் டீட்டெயில்ஸ். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் விவரங்கள், கோர்ஸை பற்றிய விவரங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு விவரம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், அதை எப்படி சொல்கிறது? ஐ வுட் லைக் டு டெல் ஒன் இன்ஃபர்மேஷன். இந்த ஒன் அப்படின்னா ஒன்று, நான் ஒரு தகவல் சொல்லணும். அதுக்கு பதிலாக ஆன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏ ஆன் ரெண்டுக்குமே ஒன்று அப்படின்னு அர்த்தம், ஒரு ஒன்றுன்னு தான் அர்த்தம். ஐ வுட் லைக் டு டெல் அன் இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஒரு பாக்ஸை திறக்கணும்னு விரும்புகிறீங்க, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நான் ஒரு பாக்ஸை திறக்க விரும்புகிறேன். அதே மாதிரி தான் ஐ வுட் லைக் டு ஓப்பன் எ பாக்ஸ். இந்த வுட் லைக் அப்படிங்கிறது, அதாவது வுட் யூஸ் பண்ணி சொல்கிறது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். ஐ வுட் லைக் டு ஓப்பன் எ பாக்ஸ். நீங்கள் வெளியே போகணுன்னு விரும்புகிறீங்க, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? வெளியே போகிறதுக்கு கோ அவுட். ஐ வுட் லைக் டு கோ அவுட். ரொம்ப சிம்பிள். நான் வெளியே போகணுன்னு விரும்புகிறேன், ஐ வுட் லைக் டு கோ அவுட். உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாரு, அதை கேட்க விரும்பலை, அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். எனக்கு அவர் சொல்கிறத கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லணும். கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க், வீடியோ லிங்க் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.